பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் நீடித்து வரும் நிலையில் பாகிஸ்தான் கொடியுடன் வரும் கப்பல்கள் இந்திய துறைமுகத்தில் நுழைய தடை விதித்து இந்தியா அதிரடி நடவடிக்கையை எடுத்தது. இதனால் பயந்து போன பாகிஸ்தான் என்ன செய்வதென்று தெரியாமல் இந்திய கப்பல்கள் பாகிஸ்தான் துறைமுகத்தில் நுழைய தடை விதித்துள்ளது. இன்னொரு பக்கம் இந்தியா பாகிஸ்தான் இடையே எப்போது வேண்டுமானாலும் போர் ஏற்படலாம் என்ற ஒரு அச்சம் நிலவி வருகிறது. இதனால் சர்வதேச நாடுகள் இந்த மோதலை உன்னிப்பாக கவனிக்க தொடங்கியுள்ளன. இதில் ரஷ்யாவும் கூட கருத்து சொல்லியிருக்கிறது. அது பற்றியும் பார்க்கலாம். இந்தியாவுக்கு எதிரான சதி வேலைகளில் நீண்ட காலமாகவே பாகிஸ்தான் ஈடுபட்டு வருகிறது. பயங்கரவாதிகளை தூண்டிவிட்டு இந்தியாவில் தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கும். பாகிஸ்தானுக்கு அப்போதெல்லாம் ஏமாற்றமே மிஞ்சுகிறது. இதனால் விரக்தி அடைந்திருக்கும் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக பயங்கரவாதிகளை ஏவி வருகிறது. இந்த நிலையில்தான் கடந்த 22ஆம் தேதி காஷ்மீரில் உள்ள பகல்காம் பகுதியில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து துப்பாக்கியால் சுட்டனர். இதில் 26 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலால் கடும் கோபமடைந்த இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டிருக்கிறது. இதனால் வர்த்தக உறவு என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான வர்த்தகம் கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்த புல்வாமா தாக்குதலுக்கு பின்பு மிகவும் குறைந்தது. கடந்த நிதியாண்டில் இந்தியாவின் இறக்குமதி சுமார் 3,07,000 கோடி அளவில் இருந்தது. பாகிஸ்தானிலிருந்து பெரும்பாலும் பழங்கள், கொட்டைகள், எண்ணெய் வித்துக்கள் மற்றும் மூலிகைப் பொருட்கள் போன்றவையே அதிகமாக இறக்குமதி செய்யப்பட்டன. பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானிலிருந்து அனைத்து விதமான இறக்குமதிக்கும் தடை விதித்து நேற்று முன்தினம் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இது தவிர பாகிஸ்தானின் பொருளாதாரத்தை முடக்கும் வகையில் மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாகத்தான் நேற்று கப்பல் போக்குவரத்து துறையின் டைரக்டர் ஜெனரல் அதிரடி உத்தரவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் பாகிஸ்தான் கொடியுடன் வரும் கப்பல்கள் இந்திய துறைமுகத்தில் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல இந்திய கப்பல்கள் பாகிஸ்தான் துறைமுகத்துக்கு செல்ல வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் இந்த அதிரடி நடவடிக்கையால் ஆடிப்போன பாகிஸ்தான் இந்திய கப்பல்கள் தங்கள் நாட்டிற்குள் வரக்கூடாது என உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக பாகிஸ்தான் என்ன உத்தரவு கொடுத்திருக்கிறது என்றால், இந்திய கொடியுடன் வரும் கப்பல்களை பாகிஸ்தானின் எந்த ஒரு துறைமுகத்திற்குள்ளும் அனுமதிக்க கூடாது. கடல்சார் இறையாண்மையை பாதுகாக்கவும் பொருளாதார நலன் மற்றும் தேசிய பாதுகாப்பு கருதி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உடனடியாக இந்த நடவடிக்கை அமலுக்கு வருகிறது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பிரச்சனையை தற்போது சர்வதேச நாடுகள் உன்னிப்பாக கவனிக்க தொடங்கியுள்ளன. குறிப்பாக ரஷ்யா இது பற்றி கருத்து கூறியிருக்கிறது. இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்கள் கருத்து வேறுபாடுகளை அரசியல் மற்றும் ராஜதந்திர வழிமுறைகள் மூலம் இருதரப்பு ரீதியாக தீர்த்து கொள்ள வேண்டும். போர் மூலம் பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடாது என ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் வலியுறுத்தியுள்ளார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருடன் தொலைபேசியில் பேசிய லாவ்ரோவ், இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் குறித்தும், ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் 26 பேர் கொல்லப்பட்ட பயங்கரவாத மோதலுக்கு பிறகு இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதல் குறித்தும் பேசியிருக்கிறார். 1972ஆம் ஆண்டு சிம்லா ஒப்பந்தம் மற்றும் 1999ஆம் ஆண்டு லாகூர் பிரகடனத்தின் விதிகளின்படி புதுடெல்லிக்கும் இஸ்லாமாபாத்துக்கும் இடையிலான கருத்து வேறுபாடுகளை அரசியல் மற்றும் ராஜதந்திர வழிமுறைகள் மூலம் மட்டுமே பேசி தீர்க்க வேண்டும். இருதரப்பு பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும். இரண்டு தரப்புக்குள்ளும் மோதல்கள் ஏற்படக்கூடாது. பிராந்திய அமைதியை நிலைநாட்ட இவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும். போர் மூலம் பிரச்சனைக்கு தீர்வு காண நினைக்கக்கூடாது என்று ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் வலியுறுத்தியிருக்கிறார். இந்தியா மீது தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளை கண்டுபிடிப்பதற்கும் காஷ்மீர் பிராந்தியத்தில் தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கும் தேவையான உதவிகளை செய்யப்போவதாக அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகள் உறுதியளித்துள்ளன. அமெரிக்கா, இஸ்ரேல், ஸ்பெயின் ஆகிய நாடுகளின் தூதர்கள் இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் சவுத் பிளாக் அலுவலகத்திற்கு வந்தார்கள். அவர்கள் இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனைகளை மேற்கொண்டனர். அப்போது இஸ்ரேலிய தூதர் ரூவன் அசார் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இது ஒரு முக்கியமான தருணம். ஐஸ் உடைந்தது போன்ற முக்கியமான தருணம். பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்து விவாதங்கள் நடைபெற்றது. பல முக்கியமான விஷயங்களை ஆலோசனை செய்தோம். இங்கு நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் இந்தியாவுடன் நிற்கிறோம். இது மிக முக்கியமான தருணம். நிச்சயமாக பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டம் மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது ஆகிய இரண்டிலும் முக்கிய விஷயங்களை நாங்கள் விவாதித்தோம். சிறந்த ஒத்துழைப்பு வழங்கப் போகிறோம். நாங்கள் சிறந்த பங்காளிகள் என கூறியிருக்கிறார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், இங்கே தீவிரவாதத்தை ஒழிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுப்போம். இந்தியாவுடன் நிற்போம். இந்தியா மீது தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளை கண்டுபிடிப்பதற்கும் காஷ்மீர் பிராந்தியத்தில் தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கு தேவையான உதவிகளை செய்ய தயாராக இருக்கிறோம்.
இந்தியாவுடன் நாங்கள் எப்போதும் நிற்போம் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்த நிலையில்தான் ரஷ்யா 2 நாடுகளும் தங்களது பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ள வேண்டும், போர் மூலமாக எதையும் தீர்க்க முடியாது என கூறியிருக்கிறது. ஆனால் ரஷ்யா தான் உக்ரைனுடன் ஒரு பக்கம் போரில் ஈடுபட்டு வருகிறது என்பதையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும்.